இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து இந்த மாதிரி பழைய ஹோம் தேட்டர் ஒன்று எட்டு வந்தோம். டார்கெட் கம்பெனியோடது. இதில் பிசிக்கல் டேமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற அந்த மூடி வந்து அப்படியே மூட்டோட புடிண்டு வருது. அப்புறம் பின்னாடி பார்க்கும்போது பெருசாக கலட்டி அலசி அரைஞ்சி பார்த்த மாதிரியோ இல்லை டேமேஜ் ஆன மாதிரியோ எதுவுமே இல்லை. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. வெளியிலே நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்க போய் தான் இதை பழைய இரும்பு கல்லை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹோம் தேட்டருக்குள்ளே என்ன பிரச்சனை, எதனால் ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படிங்கிற டெக்னிக்கல் இஷ்யூவை கண்டுபிடிச்சி இதை ஒர்க் ஆக வைக்கிறோம். அதுதான் இந்த வீடியோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வேண்டுகோள். இந்த மாதிரி பழைய இரும்பு கடையில் எடுத்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒர்க் ஆகாமல் கிடக்கிற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை எடுத்தவங்க அவுத்தான்னு சொல்லிட்டு ப்ளக்கில் மாட்டி செக் பண்ணி பார்க்காம ஃபஸ்ட்டு அதை கலட்டி உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஷார்ட் ஆகிருக்கா, புகஞ்சு போயிருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரண்டில் மாட்டி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் சின்ன பசங்க இந்த மாதிரி டிவைஸை ஹேண்டில் பண்ணுறதை தவிர்க்கவும். நமக்கு சேஃப்டி ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் தான் நமக்கு கண்டென்ட் எல்லாம். அந்த ஹோம் தேட்டரோட முன்னாடி மூடியை முழுசாக ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அந்த சப்வூஃபர் கீழே பார்த்தீங்கன்னா 2 பள்ளி முட்டை இருக்குது. சரி, நான் அதுக்கு ஓரமாக வச்சுட்டு நம்ம டிவைஸ் ஆராய ஆரம்பிச்சாச்சு. இதில் கொசன்னு 2 போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சவுண்டு கூட்டுறது குறைக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பாட்டு மாத்திர பட்டன், டிஸ்பிளே, இது எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த 2 போர்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனா, எஃப்எம் ரேடியோ ஆண்டனா இருக்குல்ல, அதுக்கு போகிற வயர் வந்து கட்டாய் கிடக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பின்னாடி பார்த்துக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹெவியாக 7-8 நட்டை போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க. அதை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்மரு, அதுக்கப்புறம் ஐசியோட போர்டு, அப்புறம் ஏவி அவுட்புட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான போர்டெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே பாருங்களேன், எதுவும் புகஞ்சு போன மாதிரியோ இல்லை எதுவும் வயர் ஷார்ட் ஆன மாதிரியோ, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து புகஞ்சு போச்சு, கருவி போச்சு அப்படின்னா தெரியும், வெளிப்படையாக தெரியும். திறந்தோடனே ஸ்மெல்லாம் வரும். ஸோ அதை பார்த்தாலே உள்ளுக்குள்ளே காம்பனன்ட் போயிருக்கு, அப்போ இதை டேரெக்டாக நம்ம கரண்டில் மாட்ட வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஒரு திங்கிங் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ளக்கில் மாட்டி செக் பண்ணி பார்க்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த ஹோம் தேட்டரை பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக டேமேஜ் ஆன மாதிரி எதுவுமே தெரியல, எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கரண்டில் போட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, சப்ளை கொடுத்ததும் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே சந்தோஷப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஒன்று செக் பண்ணி பார்க்கணும். சின்ன சின்ன காம்பனண்ட் இது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா சவுண்டு வர்றது அதில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கலாம். சரின்ட்டு பாட்டு போட்டு பார்த்தேன்னா அப்போ தாங்க புரிஞ்சுது. ஹோம் தேட்டரில் ரொம்பவே முக்கியமான அந்த சப்வூஃபர்லேருந்து கிறுக்கிறு அப்படி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. சரி, சப்வூஃபர் தான் அப்படி இருக்குது. அந்த வெளி சைடு ஸ்பீக்கர் மாட்டோம் பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஸ்பீக்கர், அது எப்படி கேட்குன்னு சொல்லிட்டு அதை மாட்டி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் தேட்டருக்கு சைடில் மாட்டுற அந்த சின்ன ஸ்பீக்கர்லாம் நல்லா தான் பாடுது. அதுக்கான அவுட்புட் கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் முக்கியமான அந்த சப்வூஃபருக்கு ஒரு அவுட்புட் கூட வரல. லைட்டாக வருது, கிறுக் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கே தவிர சப்வூஃபர் படிக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஹோம் தேட்டருக்கான மீனிங்கே கிடையாது. இப்படி பாடணுன்னா நம்ம சும்மா 600 ரூபாய்க்கு ஒரு சின்ன ரேடியோவை வாங்கிடலாமே, எதுக்கு ஹோம் தேட்டர் வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு வெறியாகி இதை பழைய மேலே தூக்கி போட்டாங்கன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம கையில் கிடச்சிருச்சுல, எதுக்கு அந்த சப்வூஃபர் படிக்க மாட்டுக்கு அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக ட்ராக் பண்ணி இன்றைக்கி இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட நிறைய வீடியோஸில் ஜஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இன்புட் சப்ளை கொடுத்து டிவைஸ் ஒர்க் ஆக வச்சு நிறைய பேர்த்த கழுத்து அறுத்துட்டு போல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஒர்க் ஆகுது. அதனால் எக்ஸ்டர்னல் இன்புட் சப்ளைலாம் கொடுக்க தேவையில்லை. நமக்கு உள்ளே நல்லாவே பவர் சப்ளை வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ போர்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. அதை வந்து நம்ம டீப்பாக டீபக் பண்ணி இன்றைக்கி சரி பண்ணுறோம். இப்போ நான் எதுக்கு ஊப்பர் போட்டு தடவிட்டு இருக்கேன்னா, அந்த ஊப்பரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர் இருக்குல்ல, அதை அப்படியே இழுத்து பிடிச்சிங்கன்னா அது போர்டில் எங்கே வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது கனெக்ட் ஆகிற இடத்துல நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஊப்பர் தானே ஒர்க் ஆக மாட்டேக்கு. ஸோ ஊப்பருக்கு தனியாக ஒரு ஐசிலேருந்து இன்புட் வரும். அந்த ஐசி கூடவே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், ரெஜிஸ்டர்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை ட்ராக் பண்ணோம்னா எதுக்கு இந்த ஊப்பருக்கு இன்புட் சப்ளை வரமாட்டுக்கு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுபடி பார்த்தோம்னா இந்த ஆங்கிளில் தான் பார்த்தீங்கன்னா ஊப்பருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. இதை ட்ராக் பண்ணி செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். அதாவது இப்போ ஊப்பருக்கு ஒழுங்காக லைன் வரமாட்டுக்கு அப்படின்னா ஊப்பரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் மல்டிமீட்டரை பஸர் மோடில் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ அப்படின்னு பஸர் அடிக்கும். இந்த மாதிரி பஸர் அடித்ததுன்னா இந்த சப்வூஃபருக்கான ஐசியில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து ஷார்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா அது வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஐசி எதுன்னு கண்டுபிடிச்சி ஐசியை சேஞ்ச் பண்ணணும். இது வந்து பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் டெர்மினல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சப்வூஃபருக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் வருதுல்ல, அதை அப்படியே அந்த பிசிபி போல் ட்ராக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஐசியில் போயிட்டு கனெக்ட் ஆகும். ஸோ அதுதான் அந்த சப்வூஃபருக்கான ஐசி. இந்த ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஐசி கொடுத்துருக்காங்க.
2 வந்து அந்த சின்ன ஸ்பீக்கருக்கானது. அதில் வந்து பாஸ் அதிகமாக கேட்காது, ஜஸ்ட்டு சிக்குன்னு தான் கேட்கும். ஸோ 3வதாக நான் இப்போ வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த சப்வூஃபருக்கான ஐசி. நீங்கள் அந்த ஐசியை மேனுவலாக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மேலே ஒரு இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு டெர்மினல் வச்சுட்டு கீழே 4-5 கம்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒவ்வொன்றும் வச்சு பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் அடிக்கும். அப்படி அடிச்சதுன்னா ஐசி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னடா என்னென்னமோ சொல்கிற, இந்த ஐசி பேர் என்னது, இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டியே அப்படின்னு தானே உங்களுக்கு டவுட் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஐசியோட பேர் வந்து DDA 2030 ஐசின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஆனால் இங்கே ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது தெளிவாக புரியும். பொதுவாகவே ஆம்பிளிஃபையர் அப்படின்னா லோவஸ்ட் சிக்னலை ஹையஸ்ட் சிக்னலாக மாற்றி தரும். அதாவது சவுண்ட் கம்மியாக வர இடத்துல அது பூஸ்ட் பண்ணி அதிகமாக பண்ணி தரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். 24 வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு இதுக்கு இன்புட் சப்ளை கொடுக்கலாம். சிக்னலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக எடுத்து கொடுக்கும். அதாவது இந்த சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு எப்படி கேட்கும், டம்முன்னு பாஸெல்லாம் அதிரும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான அந்த தெளிவான பாஸை வந்து எடுத்து தர்றது இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் தான். ஆள் பார்க்குறதுக்கு தோண்டு தான் இருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா 5 கம்பி இருக்கும். 2 கம்பியில் வந்து நம்ம 24 வோல்டேஜ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இன்னும் 2 கம்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம காதில் மாட்டோம்ல ஹெட்ஃபோனு, அந்த ஸ்பீக்கருக்கு போகிற அந்த சின்ன இன்புட் கொடுத்தா கூட அதை வந்து பெரிய ஊப்பரில் பாடுற அளவுக்கு பெரிய அவுட்புட்டாக, அதாவது பூஸ்ட் பண்ணி தருவான். அதுதான் இவனோட வேலை. இவன் ரேட்டு ரொம்ப கம்மி தான். இவன் நம்ம கையில் கிடச்சா போதும். இதை வச்சே நம்ம சொந்தமாக ஒரு ஹோம் தியேட்டர் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க தலைவன் எந்த அளவுக்கு ஒருத்தானவன்ட்டு. ஸோ இதை தான் நம்ம காலேஜில் படிச்சிருப்போம். அப்போ புரிஞ்சிருக்காது, இப்போ தெளிவாக புரியுதா. ஸோ நம்ம ஹோம் தியேட்டரில் இந்த ஐசி தான் போயிருச்சு. இதோட மாடல் நம்பரை கடையில் சொல்லி புதுசு வாங்கிட்டு வந்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேட் இருக்குது. அது சின்ன போர்டு மாதிரி தான் இருக்கும். அந்த போர்டில் வந்து நம்ம அடாப்டர் போட்டுக்கலாம், மெமரி கார்டு மாட்டிக்கலாம். ஸோ பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடியது, 3.6 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கருக்கு போகிற வயர் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த FM ரேடியோக்கான ஆண்டனா வயரும் கட் ஆயிடுச்சு. இதை வந்து சால்டரிங் பண்ணி தர சொன்னார். இதை சால்டரிங் பண்ணி கொடுத்தா எந்த ஸ்பீக்கரில் மாட்டுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது 4-5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பழைய இரும்புக்கல்லேருந்து ஒரு ஹோம் தியேட்டர் எடுத்தோம். அதில் வந்து போர்டு சுத்தமாக போயிருச்சு. ஆனால் ஊப்பர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம அண்ணன் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஸோ இவருக்கு வந்து நம்ம சால்டரிங் பண்ணி இப்போ கனெக்ட் பண்ணி விட்டேன். நல்லா பாருது பாருங்கள். எஃப்எம்க்கு வயர் போதுமா அந்த நீளம்? தான் அதில் பெட்டிக்குள்ள ஒரு வயர் இருக்குது. அதை சட்டத்தில் கட்டி விட்டுக்கலாம்ல. சரி, இது ஆன் பண்ணி பாருங்க. சவுண்டெல்லாம் ஏற்றுக்க பார்ப்போம். இந்த மியூசிக் பிளேயர்லேருந்து வர சவுண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட வாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கரை நிறையாமல் தெளிவாக பாடிட்டு இருக்கு. இப்போ அதே மியூசிக் பிளேயரோட அவுட்புட்டை இன்றைக்கி நம்ம பழைய இரும்புக்கல் எடுத்தோம்ல, அந்த ஹோம் தியேட்டரோட ஊப்பர் கொடுத்தோம்னா சவுண்டு வேறு மாதிரி கேட்கும். நீங்கள் பாருங்கள், இதில் சவுண்டு கொஞ்சம் மங்கி போன மாதிரி கேட்குதா. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஹோம் தியேட்டரோட ஊப்பர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ஐசி, அதாவது நான் சொன்னேன்ல T2030 ஐசி, அதில் ஒர்க் ஆகக்கூடியது. இதுக்கு வந்து வாட் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம 3.5 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய அந்த மியூசிக் பிளேயர்லேருந்து அவுட்புட் கொடுக்கும்போது அந்த ஸ்பீக்கருக்கு போதுமான அளவு வரல. அதனால தான் சவுண்டு கம்மியாக கேட்குது. சரி, ஓகே, இவ்வளோ தான். சரி, இப்போ போயிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு நம்ம அந்த ஐசியை வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இதான் நான் சொன்ன ஐசி. இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா D2030 அல்லது DDA2030 அப்படி போட்டிருப்பாங்க. 5 பின் இருக்கும். இந்த மாதிரி தான் டிசைன் இருக்கும். ஸோ இது வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த டேமேஜான ஐசியை டீசால்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த புது ஐசி அப்படி சால்டரிங் பண்ணி வச்சாலே போதும். ஓகே, பெர்ஃபெக்டாக சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ ஹோம் தியேட்டர் ஆன் பண்ணி விட்டு சப்வூஃபரோட அவுட்புட்டை பார்ப்போம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ஹோம் தியேட்டரோட சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் பாடிக்கிட்டு இருக்குது. சப்போஸ் ஐசியை மாற்றியும் சப்வூஃபர் லைட்டாக ஏறையுது, கிறுன்னு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கெப்பாசிட்டர் செக் பண்ணணும். ஏன்னா அந்த ஐசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கெப்பாசிட்டர் மாற்றிருப்பாங்க. கெப்பாசிட்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நாய்ஸ் ஃபில்டருக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நம்மளோட ஹோம் தியேட்டரில் ஐசி மட்டும் தான் போயிருந்துச்சு. அதை மாற்றிட்டோம். இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த 3 ஐசியுமே அதிகமான வோல்டேஜில் ஒர்க் ஆகக்கூடியது. அதனால் இது ஒர்க் ஆகும்போது ஹீட்டு பயங்கரமாக ஏற்படும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலேயே அலுமினியம் மாதிரி ஒரு ராடு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து தெர்மல் பேஸ்ட்டும் வச்சுருக்கதை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இது நீங்கள் ஐசியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த அலுமினியத்தை கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஹீட்டெல்லாம் வெளியேறும். நம்ம எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. என்ன வெளியில் அந்த மூடி முட்டை அப்படியே ஓப்பன் ஆகிட்டு வருது. அதுக்கு ஒரு பசையை போட்டு அடைச்சி வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் க்ளீன் வேறு பண்ண வேண்டியிருக்குது. சரி, இப்போ போட்டு காட்டுற பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நம்ம சேனலோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அதை ரீஸ்டோரேஷன் பண்ணி அதுக்கு ஒரு லைஃப் கொடுத்து அதை ஒர்க் ஆக வைக்கணும். ஸோ பூமிக்கு பாரமாக போகிறத கொஞ்சம் தடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் நல்லா தெரியும், அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நான் வீடியோவில் சொன்ன பார்த்தீங்களா மெத்தட்ஸ், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போனால் மட்டும் போதும். தயவு செஞ்சு சேஃப்டி இல்லாமல் இதுலேயும் கை வச்சு
பெருசாக பிரச்சனையை வர வைக்க வேண்டாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லாம் ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி, அதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். எனக்கும் அந்த அளவுக்கு பெருசாலாம் தெரியாது. நான் டெய்லியும் கற்றுக்கிட்டு அதை வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது மூலமாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய் பாய்.